சுப்புக்கு மேல காதல் இல்ல, உனக்கு புரியாதா? நீதான் வேணான்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன உனக்கு? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன்னை பத்தி யோசிச்சதுனாலதான் இப்ப வரைக்கும் அவன நான் வேணான்னு நினைச்சேன். ஆனா இப்ப யோசிச்சு பாக்கும்போது இதுக்கெல்லாம் வர்த்தே இல்லாத ஆளுன்னு நீ தோணுது. என்னடி வர்த் இல்ல? இவ்ளோ நாள் வேணான்னு சொன்ன, இப்ப சடனா அவன் உனக்கு வேணுமா? உன் வாழ்க்கைய பத்தி மட்டும் யோசிச்சு எங்க 2 பேரோட வாழ்க்கை சஃபர் ஆகுது ரேணு. அதுக்கு என் வாழ்க்கை எப்படி வேணா போகட்டும், நீ மட்டும் சுப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே? அப்படி இல்லடி ரேணு. நீ சொல்றத பார்த்தா அப்படிதானே இருக்கு. நீ சந்தோஷமா இருக்கணும், நான் அழுதுட்டு மூலையில உட்காரணும். ரேணு, எனக்கு புரிஞ்சிடுது. அடிச்சி ஆமாண்டி, நானும் சுப்புவும் கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்க போறோம். நீ சுப்புவ மறந்துரு. சுப்புவ மறக்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. கல்யாணம்னு நடந்தா அது அவரோடதான். நானும் தாண்டி சுப்புவை விட முடியாது. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கப்ப. உன்னால எதுவும் பண்ண முடியாது. நான் சுப்புவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் போறேன், நீ உட்கார்ந்து பாத்துட்டே இரு. அப்பா வரட்டும், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அப்புறம் அவனை யார் கல்யாணம் பண்ணிக்கிறா, யார் பாத்துட்டு உட்கார்ந்திருக்காங்கன்னு பாத்துரலாம். பாட்டி ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. சுப்புவும் என்னதான் லவ் பண்றான், இதுக்கு மேல என்ன தேவை? எனக்கும் சுப்புக்கும் கல்யாணம் ஆகும். போனா போது சின்ன பொண்ணுன்னு மெதுவா சொன்னா எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கத்துற. சொல்லு சொல்லு, என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். என்ன ஆகும்? எனக்கும் சுப்புக்கும் கல்யாணம் ஆகும். ஓ அப்படியா? கல்யாணம் இல்லடி, கருமாதிதான் ஆகும். சுப்புவை விட உன்னோட வயசு அதிகம்ங்கிற விஷயம் எனக்கு தெரியும். இப்ப போய் சொல்லுவியா அப்பா கிட்ட? பாக்கலாம் யாருக்கு கல்யாணம் ஆகுது ஆகலன்றது.